ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம கேரளா ஸ்டைலில் வஞ்சரம் மீன் வச்சு ஒரு குழம்பு செஞ்சு பார்க்கலாம். வஞ்சரம் மீனுக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் இதனோட டேஸ்ட் சொல்ல முடியாது. அந்த அளவில் டேஸ்ட்டான ஒரு மீன் தான் வஞ்சரம் மீன். ஆனால் இது குழம்பு செய்யும்போது நல்ல டேஸ்டியாகி செஞ்செடுத்திருந்தால் இன்னும் அதனோட டேஸ்ட்டு அதிகமாகிடும். வஞ்சரம் மீனுக்கு மலையாளத்தில் நெய் மீன் என்று தான் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல திக்கான கிரேவியில் தான் நம்ம வஞ்சரம் மீன் குழம்பு செஞ்செடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். இவ்வளோ டேஸ்டில் எப்படி வஞ்சரம் மீன் வச்சு ஒரு குழம்பு செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் என்னோடய சேனலில் இப்போ பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய கேரளா ரெசிபீஸு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக்கும் கமெண்ட்டும் எழுதி போடுங்க. பாருங்கள், இதுதான் வஞ்சரம் மீன். நல்ல டேஸ்டான ஒரு மீன் தான் இது. இது க்ளீன் பண்ணாமல் தான் நான் கடையிலேருந்து வாங்கியது. அதனால் இது நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீனெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி பீஸாகிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இனி நமக்கு குழம்பு செய்யலாம். அதுக்காக 7 சின்ன வெங்காயம் இடிகல்லில் நமக்கு இடிச்செடுக்கலாம். மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்துருந்தால் கூட போதும். ஆனால் இடிகல்லில் இடிச்செடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதை அப்படியே இடிச்செடுத்துட்டு வந்திருக்கு. இனி மண்சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கு. இதிலேக்கு நம்ம இடிச்செடுத்து வச்சுருந்தா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கு. இதை போட்டும் நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை இதிலேக்கு சேர்க்கலாம். கறிவேப்பிலையும் இஞ்சி பூண்டும் அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வரட்டும். தேவையான உப்பு அதுக்காக நமக்கு சேர்க்கலாம். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான வரமிளகாத்தூளெல்லாம் நமக்கு எடுத்து வைக்கலாம். ஒரு பவுலிலேக்கு 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்திருக்கு. அதிலேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி எடுக்கும்போது நம்ம வணக்கும்போது நம்ம வரமிளகாத்தூளும் தீஞ்சு போகாமல் கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி எடுக்கிறது. மீன் குழம்பில் வரமிளகாத்தூளிൻ്റെ ஒன்றும் பச்சை வாசம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வணக்கி எடுக்கணும். இப்போ தண்ணியில் 4 பீஸ் குடம்புளி நான் கழுகியதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கு. நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுமோ அதே புளியை எடுத்துக்கோங்க. கரெக்டு பாகத்தில் சேர்க்கணும். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் கரெக்டு பாகத்தில் வணங்கி வந்துடுச்சு. இதிலேக்கு நம்ம வரமிளகா கூட்டு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வணக்கி எடுக்கணும். தீஞ்சு போகாமல் கொஞ்சம் அதிகம் டைம் எடுத்து நம்ம வரமிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக வணங்கி வருന്ന வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணும். இதில் நின்று நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம இதே மாதிரி வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். இனி நம்ம எடுத்து வச்சுருந்த புளி இதிலேக்கு சேர்க்கலாம். நீங்கள் புளித்தண்ணி ஊற்றியிருந்தால் சாதாரணமாக புளி யூஸ் பண்ணியிருந்தால் அந்த புளி நம்ம தண்ணி ஊற்றும் போது கூட இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ கரெக்டாக இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றியிருக்கு. இனி நமக்கு இதை கொதிக்க விடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பிൻ്റെ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் மீൻ്റെ ஓரோ பீஸும் இதிலேக்கு போட்டு நமக்கு கரெக்டாக வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ஓரோ பீஸாയിട്ട് மண்சட்டியிலேக்கு நமக்கு போடலாம். அதுக்கப்புறமா எல்லாம் கரெக்டாக ஒரு கரண்டி வச்சு மீனிൻ്റെ மேலே கிரேவி நிற்கிற அளவில் வச்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை இதுக்கு மேலே போட்டு மூடி வச்சு நமக்கு ஒரு 8 நிமிஷம் முதல்ல 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமிலும் மீதி 8 நிமிஷம் லோ ஃப்ளேமிலும் வச்சு தான் நம்ம இந்த மீன் வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மீன் எல்லாம் கரெக்டாக வெந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு. நம்ம கிரேவி எல்லாம் வற்றி வந்துடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் திக்கான கிரேவியில் தான் இந்த மீன் குழம்பு செஞ்செடுக்கணும். கடைசியில் இதே மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிருக்கு.
சாப்பாடிൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் இது. கேரளாயிலானா மேக்ஸிமம் எல்லோரும் குச்சிக்கிழங்கு வேக வச்சதுൻ്റെ கூட தான் மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. நீங்களும் அதொன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காம்பினேஷன் தான். குச்சிக்கிழங்கு அதுக்காக எப்படி வேக வைக்கிறதுன்னு என்னோடய சேனலில் நான் முன்னே அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.